இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள் 12/8/2025 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை 10:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 2:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும், குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும், யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. பிற்பகல் 2:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சிறு தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. நேர்மறையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சாதகமாக அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால சற்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலைகளை எல்லாமே முன்னேற்றத்துடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். தொழில் துறையில ஏற்றமும் உண்டாகும். காப்பீடு துறையில எதிர்பார்த்தது சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய வேலை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். அவசியமில்லாத பொருட்களை வாங்கவும் வேண்டாங்க. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கொடுக்கப்பட்ட பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல இதனால சிக்கி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை குறை கூறவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. சில தேவையற்ற நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதை நல்லது. திருமணமானவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். உங்கள் அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். வேலை தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். மனதுல இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத வகையில செலவுகளும் இருக்கலாங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது.
தகவல் தொடர்பு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத பயணங்களும் சென்றும் வருவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாள் என்றும் கூறலாங்க. உடன் இருப்பவர்களின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல சில மகிழ்ச்சியான ஆச்சரியங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை உற்சாகத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பிரச்சனைகளை எளிமையாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. நல்ல முறையில பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில முக்கியமான விஷயங்கள்ல உங்களுடைய முடிவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய கருத்துக்கள்ல அதிக நம்பிக்கையுடன் இருக்கவும் வேண்டாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கு வந்து சேரும். மந்தமாக இருந்து வந்த விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். சில எதிர்பாராத வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் தந்தையரினுடைய சேமிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில் துறையில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்குச்சந்தை முதலீடுகள்ல நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. மற்றவர்களுடைய விமர்சனங்களை கடந்து சென்று விடுவதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. பெரியவர்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். காலையில இருந்தே இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தெரிந்த நபர்களிடத்துல நல்ல தொடர்புகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமணமானவர்களுக்கு நேர்மறையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வருமானமும் இருக்கும். இன்று நண்பர்களுடன் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையினால செயல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். தனவரவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் குறையும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடினமான முயற்சியின் மூலம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இது நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய நேர்மை மற்றும் உறுதியின் காரணமாக வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில் பயனுள்ள ஆலோசனைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. இன்று எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். அதனை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிறப்பாகவும் காணப்படுவீங்க. இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். அவசியமான பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கி இருப்பு மேம்படவும் செய்வீங்க. கடன் சுமைகளும் குறையும். வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. வியாபாரத்துல அபிவிருத்தியும் உண்டாகும். சிறப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நடவடிக்கைகள்ல சாமர்த்தியமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிட்டு உங்களுடைய கருத்துக்களை கூறவும் வேண்டாம். இது தேவையற்ற தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிணக்குகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். அலுவலகத்துல கூடுதலான பொறுப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வத்தினால வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கொண்டு வரவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். நிதிநிலை சார்ந்த முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் தொடர்பாக மற்றவர்களிடத்துல சிக்கி இருந்த உங்களுடைய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைபளு அதிகமாக தங்க இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். உற்பத்தி விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பழைய நினைவுகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். கால்நடைகள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே இன்று நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க இன்று எந்த ஒரு விவாதங்களும் செய்யவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சில செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் இருக்கும். இன்று ஏதாவது ஒரு விஷயத்துல தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால செய்த வேலையையே மீண்டும் முடிக்க வேண்டியதும் இருக்கும்.
வியாபாரத்துல புதிய முயற்சியினால வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கியில பண இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழில் லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். அரசு அதிகாரிகளுடைய வகையில ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வகையில கவனமாக பேசுவதும் நல்லது. உறவினர்களுடைய தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல இன்று கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்திற்காக இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். புதுமைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் என்று சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சில செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய திறமையினால சவால்களை சமாளிக்கவும் செய்வீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வீட்டுல சூழ்நிலைகளும் இனிமையாக தங்க இருக்கும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செய்வதும் நல்லது தாங்க. கையிருப்பை காப்பாற்றியும் கொள்ளுங்க. மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். உயர் பதவியில இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகனங்கள் தொடர்பான பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். தன்னம்பிக்கை வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சில முக்கியமான வேலைகளை நீங்களே செய்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பலன்கள் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது தாங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகளை நீங்க கவனமாக மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இன்று செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடைய வேலைகள்ல தலையிடவும் வேண்டாம். இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். செலவுகளும் இருக்கும். இன்று நிதிநிலையை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். சிலருக்கு வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் குறையும். இன்று குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். கணவன் மனைவி உறவுல கவனமாக பேசுவதும் நல்லது. காரிய வெற்றியும் உண்டாகும். வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த கவலைகளும் நீங்கி தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய போக்குல இருந்து வந்த மனச்சுமையும் சற்று குறையவும் காண்பீங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பங்குச் சந்தையில நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இணையதளத்துல கவனமாக பயன்படுத்துவதும் நல்லது தாங்க. சில தேவையற்ற விளம்பரங்களை நம்பி முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம்.
அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று சிரமத்தையும் குறைப்பதாகவும் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ற நல்ல வரனாகவும் கூடி வரும். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயாருக்கான மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று காலை முதலே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல சின்ன சின்ன பணி நெருக்கடிகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். வியாபாரத்துல சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்கள் கிட்ட போதுமான அளவிற்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று சில முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமணமானவர்களுக்கு வேலையிலும் சரி குடும்பத்திலும் சரி சரியான போக்கினை கையாளவும் செய்வீங்க. அவர்களுக்காக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். காதல் தொடர்பான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பண முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. வணிகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நினைவுகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த சில தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான பொறுப்புகள் சாதகமாகவும் அமையும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் நிமித்தமான பயணங்களும் இருக்கும். மற்றவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. நல்ல நட்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:20 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு எளிமையான நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். உங்களின் மீது நம்பிக்கையும் நல்ல எண்ணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறுதியுடன் செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணியிடத்துல சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. இன்று புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உறவில நல்லிணக்கத்தையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சில திருப்திகரமான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தின் காரணமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பொருளாதார முன்னேற்றமும் இருக்கும். வரவுக்கு ஏற்றபடி செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய மனநிலையில மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். அவர்களும் இன்று உங்களிடத்துல சாதகமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வெளிநாட்டுல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. இரவு நேர பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. கோபம் இருந்தாலுமே யாரிடத்திலுமே பொறுமையாக பேசுவதும் நல்லதுதாங்க. இன்று உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. விஷயங்களை முன்னின்று நடத்துவதும் நல்லது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மாலையில வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. இன்று அர்ப்பணிப்புடன் சில முக்கியமான வேலைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இன்று உடன் இருப்பவர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். திறமைக்கு ஏற்ப பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். இன்று எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அதனை மேற்கொள்ளும் விதத்துல உங்களுடைய செயல் திட்டங்கள் இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் என்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது திருப்தியையும் ஏற்படுத்தும். பயணங்கள் சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை மட்டும் கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வேலையில இருந்து வந்த வில்லங்கங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலத்தை தருவதாகவும் இருக்கும். தொழிலை எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சிறப்பான உயர்வு உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானம் அதிகரித்து நல்ல கையிருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்னல்களும் நீங்கும். இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களுக்கு இடையே சில தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. உங்களுடைய சுயமரியாதையும் மேம்படுத்தியும் கொள்வீங்க. எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுக்காக சில நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தேக ஆரோக்கியத்துல முக்கியத்துவமும் தருவீங்க. சில அனாவசிய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பேச்சுக்கள்ல அதிக கவனத்துடன் இருக்கவும் வேண்டாம். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி இன்று ஒத்துழைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுவரை இருந்து வந்த காரிய தடைகளும் நீங்கும். குடும்பத்துல அமைதியான சூழலும் இருக்கும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சில புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கவும் செய்யலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. இன்று வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களை சுற்றி இருப்பவர்கள்கிட்ட இருந்து நல்ல அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் உறவுகள் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். உங்களுடைய திருமணத்தை பற்றி வீட்டுல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகம் தொடர்பாக சில புதிதான விஷயங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்டகால ஒப்புதல்களையும் சொத்துக்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வித்தியாசமான சிந்தனைகளின் மூலமாக உங்களுடைய கற்பனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிறைவேற்ற முடியாமல் இருந்து வந்த வாக்குகளை எப்பாடப்பட்டாவது நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று தன வரவுகளினால சேமிப்புகளும் மேம்படும். உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். இரக்கங்கள் காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளமஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்படுவதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று தன வரவுகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியில மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய திட்டமிடுதல்கள் சரியாக இருந்தாலுமே ஏதாவது சின்ன சின்ன கவன சிதறல்களும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில தம்பதிகளுக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உறவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். சில தேவையற்ற செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. தொழில் துறையில சில இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மேலதிகாரிகள் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல சில மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். முயற்சிகள்ல மன சோர்வுடனும் இருக்கவும் வேண்டாம். பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட இருந்த சில நல்ல அனுசரணையான பேச்சுக்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நண்பர்கள் உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். கவனமாக இருந்து செயல்பட்டாலே போதுங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பங்குதாரர்கள் கிட்ட அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல இணக்கமான சூழலும் உண்டாகும். அரசியல்ல இருக்கிறவங்க தீவிரமாக அதுல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் மற்றும் மன ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். நீண்ட தூரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். புரிதல்களும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே இன்று கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட பேசும் பொழுது தேவையற்ற ஆணவமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று கண்டிப்பாக உங்களுடைய முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால சில வேலைகளை மேற்கொள்வதில் தாமதங்களும் ஏற்படலாம்.
திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். அவர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். பணத்தை கையாள்வதை கடினமாகவும் உணர்வீங்க. இன்று கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலையில இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முன் யோசனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வியூகங்கள் மற்றவர்களினால பாராட்டுகளையும் பெற்றுவிடும். தொழில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வேலையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே சாதகமாக கையாளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். மன உறுதியுடன் எந்த ஒரு வேலைகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆற்றல் அதிகரித்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய தலைமைத்துவமும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திறமைகளும் அதிகரிக்கும். பழைய தவறுகள்ல இருந்து நல்ல அனுபவத்தையும் கிடைக்கவும் பெறுவீங்க. காதல் உறவும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய காதல் திருமணத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைக்கப் பெறுவீங்க. பண ஆதாயமும் உண்டாகும். பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு தெளிவும் புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். பகைமைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சின்ன சின்ன வேலைகளையும் அறிந்து தெரிந்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். புதியவர்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். பிள்ளைகளினால டென்ஷன்களும் இருக்குங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல மற்றவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் எடுக்கின்ற சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல சில ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். அவர்கள் கிட்ட நீங்க நகைச்சுவை உணர்வுடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வளர்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். படிப்புல முன்னோட்டியாகவும் இருப்பீங்க. அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டார செல்வாக்குகளும் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. விருத்தி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு இருக்கும்.
சில நேரங்கள்ல செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வீட்டுல உங்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விஷயத்துல மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். கடன் பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளையும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். என்ற ஏதிலும் சற்று பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. என்ற பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இன்று கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனைகள் சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். நல்ல செய்திகளும் தேடி வரும். குழந்தைகளுடைய படிப்பு தொடர்பான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிறு வணிகர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல லாபமும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதத்துல நல்ல தீர்வையும் காண்பீங்க. சேமிப்புகள் சார்ந்த சிந்தனைகளும் மேம்படும். மனதளவுல தெளிவும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல நல்ல செயல்திறனுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில் நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். உங்கள் துணையை பற்றி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்காக பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே உறுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வெற்றிகரமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில லாபமும் வந்து சேரும். தொழில்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். விரும்பிய இடத்திற்கு மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. எந்த ஒரு வேலையுமே துணிச்சலுடன் இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல படபடப்பாகவும் உணர்வீங்க. பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். எது சரி எது தவறு என்று நண்பர்களிடத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. இன்று நீங்கள் பொது விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்தையும் பெற்றுவிடவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த கடினமான சூழ்நிலைகளும் மாறும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும்.
எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுவதும் நல்லது. தனவரவும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபார பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அனைத்து செயல்களையுமே திட்டமிட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. திட்டமிட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. அமைதியை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் மாறும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டுல மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். காரிய தடைகளும் நீங்கும். வருமானத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களினால எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல தேவையற்ற பிரச்சனைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகள்ல ஏதாவது ஒன்று விமர்சிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றி முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணவரவும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வத்துடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகளிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். பிரச்சனைகளும் நீங்கும். மனைவியினுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவவும் செய்வீங்க. எந்த ஒரு தொழிலை செய்பவராக இருந்தாலுமே சில கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. புது பொலிவுடனும் காணப்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். மனதில புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று நெருக்கடிகளும் நீங்கும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.